ஒரு படத்தில் அப்படி தான் நாங்கள் முதல்ல போயிருந்தப்போ அவருக்கு கால் ஷீட்டு ரொம்ப டைட்டு. ஃபைட்டர்ஸ்லாம் போய்ட்டோம். ஜூடரத்னம் அவர்கள் நினைக்கிறேன் எங்கள் விஜிபியில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. வந்து இது பண்ணோம். ஃபைட் இதுனா சார் 4 நாள் ஃபைட்டு இது மாதிரி நல்லா பிரமாண்டமாக எடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அவர் மறுநாள் எங்கேயும் போகணுமோ என்னன்னு தெரியல. பட் இந்த ஃபைட்டெல்லாம் வந்து பிரமாண்டமாக பண்ணோன்னு அவருக்கு அப்போயே கடன்னு ஆயிடுச்சு. சண்டையிலலாம் அவருக்கு கொஞ்சம் ஒதுப்பார். மனுஷன் பாருங்கள் பயங்கர மைண்டு. வந்தோடனே டக்கு மோஸ்ட் எப்படி பண்ணலாமா என்ன, ஆனால் ஒரு டைலாக்லேயே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன கண்ணா நான் பறந்து அடிப்பேன். ஏன்னா இவரால் பறக்க முடியாது, டூப்பு தான் போடணும். ரஜினி சார் என்னப்பா அப்படின்னு ஒன்று மேலே ஒருத்தன் மறப்பான், அதெல்லாம் டூப்பு. ஓகே, அவன் விளையாடாமல் நெக்ஸ்ட் வந்து டேய் அப்படின்ட்டு. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 50 ஜம்புக்கு மொத்தம் க்ளோஸ்அப் கொடுத்துட்டாரு. மாஸ்டர் ஃபைட் சூப்பராக வரணும். யார் அவர் நினச்சதுக்கு இவரை வச்சு நல்லா ஃபைட் எடுக்கணும்னு இவர் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். மாஸ்டர் எல்லா கியூ கரெக்டாக கொடுத்துட்டேன், அந்த எல்லாம் நல்லா பறக்க சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். பிறந்தா இப்படி தாண்டா பிறக்கணும் எப்பா சாமி அப்படின்ட்டு அப்போவே நான் முடிவு பண்ணேன். சரி நல்ல யோகக்காரர் தான். நான் உண்மையிலே ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இப்படிலாம் ஒரு அறிவா, இந்த ஒரு ஃபைட்டை டாப்பாகவும் தூக்கி நிறுத்திட்டாரு. பத்தாவதுக்கு அவருடைய உழைப்பை வந்து கம்மி பண்ணிட்டார் அழகா. அப்போ பார்க்குறோம் பறந்து அடிக்கிறான். யார் டூப்பு, ஒரு டூப்பு இல்லை 3 டூப் போடுறாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஃப்ரண்ட் சம்மர் ஷாட் வரும், ஒருத்தர் பேக் சம்மர் ஷாட் வராது, ஒருத்தர் டைவ் நல்லா வரும், ஒருத்தர் ஹேண்ட்ஸ்ப்ரிங் வராது. கட் பண்ணி பேக். இவர் படம் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தோன்னே ஒரு நாள் தான் ஸ்டண்ட்டாக, 3 நாள் ஸ்டண்ட்டால் ஒரு நாள் தான் இவர் நடித்தார். அந்த படம் பேர் என்ன, அந்த படத்தில் வந்து டைலாக் வரும், பறந்து அடிப்பாடு. கட் பண்ணா அப்படின்னு பார்த்தா அவன் கஷ்டப்பட்டு வந்து மிதிக்கும் போது இவர் அப்படின்னு கட் பண்ண இன்னும் தேய்க்கிறோம். எகிரி 2 பேரும் வந்து மேலே வந்து இடிச்சுப்பாங்க. காரம் பறக்கும் போது நான் படத்தை பார்த்து எனக்கு வயிற்றுச்சலாக போச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நம்மளும் அறிவியலாடானவா அப்படின்ட்டு பார்த்தேன். உண்மையிலே இந்த மனுஷன் வந்து சினிமாவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறார்.